இந்த பணத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாம் எப்படி கொடுக்குறான்னு கேட்டா நல்லவன் கெட்டவங்கிற அளவுகோல்ல கொடுக்கறதே கிடையாது. அது யாருக்கு வேணாலும் வந்துடலாம். நல்லவனுக்கு அல்லாஹ் கொடுப்பான், கெட்டவனுக்கு கொடுப்பான். இன்னும் சொல்ல போனா இறைவன் இருக்கிறாங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமா கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. என்ன ஆதாரமா இருக்கான்? அல்லாஹ் இருக்கானான்னு கேட்கறீங்களப்பா, நீ உலகத்துல உன் அறிவை கொண்டு சிந்திச்சு பாரு. யார் ரொம்ப சம்பாதிக்கணும்? மூளை உள்ளவன் ரொம்ப சம்பாதிக்கணும். அது சம்பாதிக்கிற மூளை வேணும்லங்க. அப்படி பிளான் பண்ணி ஐடியா பண்ணி இது வரவு உழவு, செலவு உழவு, கொள்முதல் உழவு, போக்குவரத்து செலவு இப்படிலாம் இப்படி பயங்கரமா கணக்கெல்லாம் போட்டு கம்ப்யூட்டர்லாம் வச்சு எல்லாம் பண்ணி வியாபாரம் பண்ணுவான். கடைசியில் 6 மாசத்துல கடையை மூடிட்டு போயிடுவான். இன்னொருத்த நாட்டை கிராமத்துக்காரர் இருப்பான், அவனுக்கு கணக்கும் பார்க்க தெரியாது, ஒன்றும் செய்ய தெரியாது. இப்படி வாங்குவான், அப்படி விற்பான், 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 20 ரூபாய்க்கு பாக்கி கொடுப்பான். பார்த்தா ஏறிக்கிட்டே போவோம் செல்வம். அப்ப யார் இந்த பெரிய பெரிய படிச்சவன் அறிவாளிங்கிறோம் அவன் போய் சம்பளத்துக்கு வேலைக்கு இருப்பான். மாடு மேய்க்க லாய்க்கல, ஆடு மேய்க்க லாய்க்கலன்னு வாத்தியார் சொல்லியிருப்பாரு. அதுக்கான எல்லா பணக்காரரும் அப்படி இருப்பான்னு நினைக்க கூடாது. அப்படி அளவுகோல்ல வராதுன்னு நான் சொல்லிட்டேன். அப்படிப்பட்டவங்களும் நல்லா கொடுக்குறானா இல்லையா? கொடுக்குறான். ஒரு அறிவாளி பணக்காரனா இருக்கிற பார்த்துட்டு எல்லா அறிவாளியும் பணக்காரனா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப அறிவை கொண்டோ, திறமையை கொண்டோ, ஆற்றலை கொண்டோ, பாரம்பரியத்தை கொண்டோ, அல்ல 10 வருஷமா தொழில கொடி கட்டி பறந்தவனா இருப்பான். அவன் வியாபாரி, அவன் அப்பன் வியாபாரி, பாட்டன் வியாபாரி, முப்பாட்டன் வியாபாரி. அவன் எப்படி வியாபாரம் பண்ணனு? நேத்து ஒருத்தன் கடை வச்சு காலி பண்ணிட்டு போயிடுவான். அல்ல நான் என்ன செய்வான்? அப்படி பறட்டி விட்டு போயிடுவான். அப்ப அதுல என்ன வழங்குற பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அளவுகோலும் நீ பார்க்கலாம். இந்த செல்வத்தை கொடுக்கிற விஷயத்துல ஏன் நல்லவன் கெட்டவன், அறிவாளி அறிவு இல்லாதவன், திறமை உள்ளவன் திறமை இல்லாத இதெல்லாம் கிடையாது. திறமை உள்ளவனும் கொடுப்பான், திறமை இல்லாட்டாலும் கொடுப்பான். கொஞ்சம் பேர் திறமை இல்லாம பணக்காரனா இருப்பான், கொஞ்சம் பேர் திறமை இருந்து பணக்காரனா இருப்பான். என்ன ஒரு அளவுகோலையுமே சொல்லவே முடியாது. அப்ப இது நம்ம என்ன வழங்கணும்? இந்த செல்வம் என்று ஒரு ஆளுக்கு வந்து விட்டது என்றால் அவர் அல்லாஹ்வுடைய பாக்கியம் பெற்றவர் நினைக்கவே கூடாது. நம்ம நினைப்பு இருக்கா இல்லையா? அவருக்கு என்ன, அவருக்கு அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுத்து பயங்கரமான பாக்கியசாலிங்க அவரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப செல்வம் ஒரு ஆள்கிட்ட இருந்தா அவர் பாக்கியசாலியா? செல்வம் ஒரு ஆள்கிட்ட இல்லைன்னு சொன்னா அவர் தர்த்தனம் பிடிச்சவரா? அல்லாஹ்வுடைய கோப பார்வைக்கு ஆளானவரா என்று பார்த்தால் அந்த மாதிரியான பார்வை முதல்ல இந்த எப்படி சுத்தப்படுத்தின மனசு என்று கேட்டா, காசு பணம் ஒருவர்கிட்ட இருப்பதை வைத்து அல்லது இல்லாமல் போவதை வைத்து அவர் நல்லவர் கெட்டவர் நீங்க தீர்மானிச்சிடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ யக்திர். யாருக்கு நான் நாடுகிறேனோ அவங்களுக்கு கூட கொடுப்பேன், நாடுனா குறைச்சும் கொடுப்பேன். நாடுறதான் கணக்கு. நல்லவன் கெட்டவன் நிறைய தொழுகிற ஆளுக்கு கூட கொடுப்பேன். நீங்க அப்படியும் பார்க்கலாம். பயங்கரமா அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிச்சிருப்பாரு, ஒரே பள்ளிவாசலே கதின்னு கிடப்பாரு, பிச்சைக்காரனா இருப்பாரு. போட அல்லாஹ் எங்கடா இருக்காம அவன் கொடி சொன்னா இருப்பான். அப்ப என்ன ஒரு கணக்குலையும் இது வரமாட்டேங்குது. எந்த ஒரு கணக்குலையும் வராம நாடுனா இந்த பரிசையை வைப்பேன், நாடுனா அந்த பரிசையை வைப்பேன். நம்ம விருப்பம் என்னுடைய தனிப்பட்ட ரைட் நல்லா வச்சுக்கிட்டான். அப்ப நாடியவர்களுக்கு ரிஸ்கை தாராளமா கொடுப்பேன், நாடியவர்களுக்கு குறைச்சு கொடுப்பேன். 13வது சூராவுல 26வது வசனத்திலையும் 17வது அத்தியாயத்துல 30வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான்.